விஜய் கூட்டணிக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் ஆளுங்கட்சியோட தேர்தல் அறிவிச்சாங்க. ஆளுங்கட்சியோட அதிகார பலத்தை எப்படி நீங்க தேர்தல் களத்தில் எதிர்கொள்றீங்க? எங்க அதிகாரமே பலமே கிடையாது அப்படின்னா தவறு. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு எல்லாம் தேர்தல் கமிஷன் போயிடுது. நீங்க அதிகாரம் சொல்லுவதே தவறு. அப்படி அதிகாரத்தை செலுத்துவதில்லை, அது ஒரு சர்வாதிகாரம் தான். இன்னைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிப்பு வந்து விட்டது. இனிமேல் தேர்தல் ஆணையம் தான் இதையெல்லாம் மேற்பார்வை செய்யும். ஆட்சி அதிகாரமே அவர்களுக்கு கிடையாது. விஜய் கூட்டணிக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் ஆளுங்கட்சியோட தேர்தல் அறிவிச்சாங்க. ஆளுங்கட்சியோட அதிகார பலத்தை எப்படி நீங்க தேர்தல் களத்தில் எதிர்கொள்றீங்க? எங்க அதிகாரமே பலமே கிடையாது அப்படின்னா தவறு. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு எல்லாம் தேர்தல் கமிஷன் போயிடுது. நீங்க அதிகாரம் சொல்லுவதே தவறு. அப்படி அதிகாரத்தை செலுத்துவதில்லை, அது ஒரு சர்வாதிகாரம் தான். இன்னைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிப்பு வந்து விட்டது. இனிமேல் தேர்தல் ஆணையம் தான் இதையெல்லாம் மேற்பார்வை செய்யும். ஆட்சி அதிகாரமே அவர்களுக்கு கிடையாது. விஜய் கூட்டணிக்கு வரணும்னு நீங்க விரும்புறீங்களா சார்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சி தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் ஆளுங்கட்சியோட தேர்தல் அறிவிச்சாங்க. ஆளுங்கட்சியோட அதிகார பலத்தை எப்படி நீங்க தேர்தல் களத்தில் எதிர்கொள்றீங்க? எங்க அதிகாரமே பலமே கிடையாது அப்படின்னா தவறு. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு எல்லாம் தேர்தல் கமிஷன் போயிடுது. நீங்க அதிகாரம் சொல்லுவதே தவறு. அப்படி அதிகாரத்தை செலுத்துவதில்லை, அது ஒரு சர்வாதிகாரம் தான். இன்னைக்கு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு கோட் ஆஃப் கான்டக்ட் அறிவிப்பு வந்து விட்டது. இனிமேல் தேர்தல் ஆணையம் தான் இதையெல்லாம் மேற்பார்வை செய்யும். ஆட்சி அதிகாரமே அவர்களுக்கு கிடையாது.